சுந்தர நாச்சி அம்மா ஆதிமகா கும்பமுனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அழகு தவசு நாதனுமா பெரிய சுவாமி கதைகள் பாட கதைகள் பெரிய சுவாமி கதைகள் பாடு அருள்புரி வாக்கலை மகளே ஐயா அருள்புரி வாய்க்கலை மகளே கைலாசம் தன்னதிலே அங்க யாரெல்லாம் வாழ்ந்துவார் தேவலோகம் தன்னாதில தேவரிசி தேவகணி சிறப்புடனே வாழ்ந்துவாரா தேவரி என்பவர்க்கும் அந்த தேவகண்ணி பெண்கோடிக்கும் மண் இருக்க மனை இருக்க அவருக்கு மண்ணாட குழந்தை இல்லை பார்த்தா தேவகணி எங்கனவராசமன்னா எஜமான எந்துரைய நாள ஒரு காலத்திலை மன்னா வாழ்ந்திருந்து இருவே மன்னா வைகுந்தம் சேருங்காலோ வழியனுப்ப குழந்தை இல்ல காலங்குடி போகும்போது நமக்கு கர்ம வைக்க குழந்தை இல்லை மன்னா பிள்ளை இல்ல கவலையாளே நான் பூலோகத்தில் இருக்கணுமா மதலை இல்ல கவலை நான் மாநிலத்தில் வாழணுமா பிள்ளை இல்லா வாசலுக்கு பெரியோர்கள் வரவே மாட்டார் மதலை இல்லாத வாசலுக்கு வாசலுக்கோ மறையோர்கள் வரவே மாட்டார் பிள்ளை இல்லாத கவலையாலே தேவரசியும் தேவகண்ணியும் தேவலோகத்திலே நல்ல சிறப்பான முறையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சரி, வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆடு மாடு அடுக்குமெத்த வீடு சொத்து சுகம் பால் பவுசு எல்லா செல்வ வளங்கள் இருந்தும் தேவரசிக்கும் தேவகண்ணிக்கும் பேரை சொல்வதற்கு ஒரு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாத கவலையினாலே தேவகண்ணி சொன்னா மன்னவா எந்தரத்து பெண்கள் எல்லாம் எந்தரத்து பெண்கள் எல்லாம் பெண்கள் ஏழு பிள்ளை தாயானார் தாயுமானா தண்டரத்து பெண்கள் எல்லாம் தண்டரத்து பெண்கள் எல்லாம் தலப்புள்ள சூழியானா
பட்டணத்து பெண்கள் எல்லாம் பட்டணத்து பெண்கள் எல்லாம் என் பட்டணத்து பெண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் 10 பிள்ளை பெற்றெடுத்தா 10 பிள்ளை பெற்றெடுத்தா 10 பிள்ளை தாயுமானா தாயுமானா தேவரிசி அப்பா அருங்கிலியா தேவகண்ணி அருங்கிலியா தேவகண்ணி அழுது புலம்புகிறான் பிள்ளை இல்ல வாசலுக்கு ஐயா பெரியோர்கள் வரவே மாட்டார் மதலை இல்ல வாசலுக்கு மறையோர்கள் வரவே மாட்டார் மதலையில் கவலை ஏது கவலை ஏது மனக்கவலை அதிகம் உண்டு ஏ அம்மா தேவகண்ணி யார்கிட்டையும் சொல்லாத உண்மை இன்னைக்கு சோதங்கேளு கோட்டையிலே பெண் பிறந்தாலும் ஆமா கோட்டையிலே பெண் பிறந்தாலும் என்னைக்கும் தலையிலே போட்ட விதி தப்பாது 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 இல்ல இன்னாருக்கு இன்னவென்று எழுதி வைத்தவன் மூடம் கிடையாது பிறக்கும் போதே பகவான் தலையில் எழுதியிருப்பான் என்ன எழுதிருப்பார் அது மாதிரிதான் நடக்கும் அம்மா அதனால நீ பிள்ளை இல்லைன்னு கவலைப்படாதம்மா வருத்தப்படாத அம்மா ஆண்டவனுடைய அருள் இருந்தா 60லையும் குழந்தை கிடைக்கும் கண்டிப்பா நமக்கு பிள்ளை இருக்கு ஈசனுடைய அருள் இருந்தா 70லையும் பிள்ளை கிடைக்கும் கிடைக்கும் அம்மா அப்படின்னு சொல்லும் போது மன்னவா 7 பிறவி பிறந்தாலும் பெண் பிறவி மட்டும் பிறக்க கூடாது அப்படின்னா மன்னா பெண்ணா பிறக்கணுமா இந்த பேருலகில் வாழணுமா கண்ணு புளிய மரம் மண்ண கவுரோடும் ஆலமரம் நான் கண்ணீல காயா மண்ண கவுரோடி என்ன பலன் என்னை இருசி நல்ல மலடி என்று என்னை ஏளனமா பேசுதாங்கோ என்ன மலடி நல்ல மலடி என்று மலடி என்று இந்த மாநில மக்கள் எல்லாம் பேசுறாங்க அம்மா தேவகண்ணி என்ன உன்னை பிள்ளை இல்லாத மலடி மலடின்னு ஊர் மக்கள் சொல்லுதாங்க இங்கேயே அம்மா இந்த உலகம் இருக்க என்ன வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் பிள்ளை இல்லனா மலடி மலடிம்பா ஆமா 5-6 பிள்ளைய பெத்தா கலடி கலடிம்பா ஒரே ஆம்பளை பிள்ளையா பெத்தான்னு வச்சுக்கோ என்ன சொல்லுவா பெண்ணடி எத்தவாம்பா ஆமா ஒரே பொட்ட பிள்ளையா பெத்தான்னு வச்சுக்கோ என்ன சொல்லுவா ஆனடி எத்தவாம்பா இந்த நரம்பில்லாத நாக்கு 4 பக்கமும் பெறலும் பேசும் அம்மா எலும்பில்லாத நாக்கு இப்போ ஒன்ன சொல்லும் பெற ஒன்ன சொல்லும் அதனால நீ கவலைப்படாதே அப்படி என்று தேவரிசியாருடைய மனைவியான தேவகன்னியானவா பிள்ளை இல்லாத கவலை கொண்டு அவ கண்ணீர் வடிக்கும் போது சொன்னார் அம்மா தீராதவனையை தீர்க்கணுமானா தெய்வம் ஒருவரால தான் முடியும் அதனால தேவகன்னி நீ எதற்கும் கவலைப்படாதேன்னா மன்னவா 7 பிறவி பிறந்தாலும் நாம் பெண் பிறவி பிறக்கலாகாது கூடாது மன்னா நான் பெண்ணாக பிறக்கும் முன்னால் மண்ணாக பிறந்தேன் இல்ல பெண்ணாக பிறக்கும் முன்னால் நான் மண்ணா பிறந்தேன் இல்ல மண்ணா பிறந்திருந்தா மாணிக்க குளம் உதித்த வேளார்குமார் எடுத்து சென்று என்ன மண்பாண்டமா செய்தல்லவோ மாநிலத்தில் வித்திருப்பார்
கோயிலுக்கும் கதவா மணிமகுடம் தரித்த வேளார்குமார் எடுத்து சென்று இந்த மாநிலத்தில் வித்திருப்பாரே திருச்செந்தூர் முருகனுக்கு மண்குடத்துல ஒரு பால் குடமாவது போயிருப்பனே. மன்னவா மண்ணாக பிறக்க முன்னா மரமாக பிறந்திருந்தாலும் விஸ்வகுலத்தார் எடுத்து சென்று கோயிலுக்கும் கதவாயிருப்பேன், குடியிருக்கவாது வீடுகளாயிருப்பேன். நான் அப்படியும் பிறக்கலையே. மண்ணா கல்லாக பிறந்திருந்தா கல்லடிக்கும் ஆசாரிமா என்ன கல் சிலையா செய்தல்லவோ என்ன திருச்செந்தூர் முருகனுக்கு என்ன சிலையாக நிறுத்திருப்பார். என்ன காப்பும் தேனும்பா மண்ணா இளநீரால் அபிஷேகமோ என்ன காப்பு தேனும் பாலோ மண்ணா 1000 பேர் கையெடுத்து அடி தொழுது வணங்குவாரு, அழுது புலம்புவாளா அருங்கிலியான் தேவகணி அழுது புலம்பும் போது அம்மா தேவகண்ணி நீ எதற்கும் கவலைப்படாது. தீராதவனை தீர்க்கணுமானா தெய்வம் ஒருவரால் முடியும். அதனால இறைவனை நோக்கி யாக வளர்க்கணும். அப்பன் தேவரிசி தேவகண்ணி தேவகண்ணி யாகம் ஒன்று வளர்த்தார்கள். வடக்கு கோட்ட வாசலில முங்கி நல்ல குளித்தார்கள். ஈரத்தல துவத்தாமல் எடுத்த முந்தி புளியாமல் சாந்து கொண்ட தரம் ஒழுகி அண்ணா சந்தனத்தால் கோலம் போட்டார். பாலு கொண்டு தரம் ஒழுகி பன்னீரால கோலம் போட்டு தேவரிசியும் தேவகண்ணியுமாக தேவலோகத்திலே யாகம் உண்டு வளர்ந்தது. 7 வகை எண்ணெய் 21 வகை சுப்பிய போட்டு யாகம் வளரும்போது இந்த தேவரிசியுடைய யாகம் கைலாசம் வருது. பார்வதி கேட்டா இறைவா என்ன சுவாமி இப்படி புகையா வருதுன்னா, அம்மா தேவலோகத்துல வாழக்கூடிய தேவரிசிக்கும் தேவகண்ணிக்கும் பிள்ளை இல்லை, அதனாலே பிள்ளை செல்வம் வேணுமென்று பகவான் நினைத்து யாகம் விளக்கான்னா சித்திரபுத்திரனை நாரை நம்ம சிவபெருமான் வரவழை ஐயா வாரும் ஐயனை நாரே நீரு வார்த்தை உண்டு சொல்ல கேளோ ஐயாவே நைனாரே நான் சொல்லுவத கேளும் ஐயா. தேவரிசி கணக்கெடுத்து இரு உள்ளத சொல்லணுமே. தேவரிசி கணக்கெடுத்து அண்ணா தேவரிசி கணக்கெடுத்து உள்ளத சொல்லணுமே. இறையவனும் சொன்ன போது அப்போ உடனே சித்திரபுத்திரனை நான் ஏடுகளை புரட்டி பார்க்கும் போது தேவரிசிக்கும் தேவகண்ணியுடைய தலைவெழுத்தின் பிரகாரம் அவருக்கு கருவிலே உருவாகி பிறக்கிறதுக்கு வாய்ப்புள்ள. எப்படி கிடைக்கும் பிள்ளை? ஸ்ரீமந்தன் நாராயணமூர்த்தி எம்பெருமாள் தான் வந்து பிள்ளையாக பிறக்கணும். யாகத்திலே பிறந்து 12 வயது வரைக்கும் பாலகனாக இருக்கணும். மீண்டும் தெய்வ பிறப்பாக பிறக்கணும் விதி இருக்கணும். அப்படியா? அப்போ உடனே பார்த்தார் இறைவனாகிய கடவுள் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி அவர்த்தை வரவழைத்து
நாராயணா பெருமாளே இப்பமே போய் பிரம்மரிஷி யாகத்தில நீர் ஒரு ஆண் குழந்தையாக போய் தேவரிசிக்கும் தேவகன்னிக்கும் பிள்ளையாக பிறந்து 12 வயது வரைக்கும் பாலகனாக இருக்கணும் அப்படியே என்று வரம் கொடுத்தார். அப்படியா ஆகட்டும் என்று சம்மதித்து வாராரே எம்பெருமா தேவலோகம் தன்னாதில தேவரிசி யாகத்தில எம்பெருமாள் என்பவர்தான் ஒரு ஆண் குழந்தையா பிறந்தார். அண்ணா தேவரிசி யாகத்தில் அங்க வந்து ஆண் குழந்தையா பிறக்க சொன்னா ஆண் குழந்தையாக பிறக்கும் போது ஆண் குழந்தையாக அங்க பார்க்க திருப்புங்க, அதை இப்படி திருப்புங்க, அதை அங்காம திருப்புங்க. அப்படியா இன்னும் கொஞ்சம் போட்டோம். அதனாலே அப்படி திருப்புங்க, ஊழ விடாது. அதனாலே அப்படி தேவரிசியாருடைய யாகத்திலே ஒரு அழகான ஆண் குழந்தையாக பிறந்தார் பெருமான். அப்போ ஆண் குழந்தை பிறக்கும் போது கூடியிருக்கும் பெண்கள் எல்லாம் ஒரு குலவ சத்தம் போட்டாங்கோ. அண்ணா கூடியிருக்கும் பெண்கள் எல்லாம் ஒரு மணிக்குலவை போட்டாங்கோ. ஆண் குழந்தை பிறந்த போது ஆண் குழந்தை பிறந்த போது வாரி மல்ல எடுத்தாரே. அப்படியாக தேவரிசிக்கும் தேவகன்னிக்கும் பிறந்த மகனுக்கு அருந்தவ குமாரனுக்கு பிள்ளை கழுதீர்க்க வந்த பெருமாளுக்கு அழகான ஆண் குழந்தையே வந்து பிறந்ததாலே சந்தோஷம் தாங்களே. இறைவனுடைய அருளாலே நமக்கு தேவரிசி யாருடைய யாகத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்க பிள்ளை கழுதீர்க்க வந்த மகனுக்கு பிள்ளை கழுதீர்க்க வந்து பிறந்த மகனுக்கு ஐயா பெரியோனோ என்று சொல்லி ஐயா பெரியோன் என்று சொல்லி பேர் கொடுத்தார். இறைய வேணும் பெரியோனோ என்று சொல்லி ஐயா என்று சொல்லி பேர் கொடுத்தார். இறையோனோ ஐயா பெரியோன் என்று பேர் கொடுத்து பெரியோன் என்ற பாலகன பாசமுடன் வளர்க்கணுமே. பாலூட்டி தாளாட்டி பக்குவமா பாலூட்டி தாளாட்டி ஐயா பெரியோனண்ட பாலகனை தேவரிசி தேவகண்ணி வளர்த்து வருங்காலத்தில 6 மாதம் 1 வயதா உண்டு தவண்டு வாரா 2 வயதுமாச்சு நடந்து வாரா பெரியோன் 3 நல்ல வயதுமாச்சு. பெரியோனண்ட பாலகன முடியறைக்கு காதுங்குத்தி பிள்ளைய முத்தால கடக்கம் போட்டா. முடியறைக்கு காதுங்குத்தி ஐயா
நாலு வயதுமாச்சு மகனான பெரியோனோ நடந்து விளையாடுவாரா 5 வயதாச்சு அரிச்சுவடி படிப்பாரா 6 7 வயதுமாச்சு மகனான பெரியோ அரிச்சுவடி படித்தாரே 7 நல்ல வயதுமாச்சு எல்லா கலையும் எட்டு வயதாச்சு மகனான பெரியோனோ எழுந்தோடி விளையாடுவா 10 வயதாச்சு பாலகணம் பெரியோனோ படியாத பாடமில்ல அவன் பாராத கல்வி இல்ல யானை எச்சம் குதிரைய 12 வயதானது பாலகனான பெரியோனுக்கு உடனே 12 வயதிலே பார்த்தான் பெரியோன். என்ன செய்தார்? அப்பா அப்பா தேவரிசியே, என்னப்பா தேவகன்னியே, என்ன உங்களுக்கு 12 வயது வரைக்கும் தான் நான் பாலகனாக இருப்பேன். 12 வயதுக்கு பிறகு பகவானுடைய பூஜை செய்ய கைலாசம் போவேன் என்று சொன்னேன் அல்லவா? அதனாலே நான் கைலாசம் போய் வாரேன் என்று மகனான பெரியோனும் தேவலோகத்தை கடந்து கைலாசத்திலே வந்து கடவுளுக்கு பிள்ளையாக பகவானுக்கு பக்கத்திலே வந்து இருந்தார் பெரியோன். அப்போ இவ்விதமாயிருக்கும் போது ஐயா தேவலோகம் தன்னதில தேவேந்திரன் தேவலோகத்திலே ஊர்வசி மேனகையுடைய திருநாட்டியம் நடந்து கொண்டிருக்கிறது. அவளுடைய நாட்டியத்துக்கு வெச்சி தோல்வி சொல்லணும். அதனாலே உடனடியாக பிரம்மதேவனை வரவழைத்து பிரம்மா நீர்தான் வெச்சி தோல்வி சொல்லணும்னா சொல்ல வேண்டும் ஐயா. அப்போ ஊர்வசி 2 பேரும் மேனக 2 பேரும் வரவழைத்தா. சரி, நாட்டியம் ஆரம்பிக்கட்டும்னா நாட்டியங்கள் நடந்தது. நாட்டியம் நடக்கும் போது என்னாச்சு? அந்த பிரம்மாவாளையும் யாரு வெற்றி வச்சா யாரு தோல்வி அடைந்தான்னு சொல்ல முடியல. அப்போ உடனே வைகுந்தலோகத்தில் இருக்கும் பெருமாளை வரவழைத்து, பெருமாளே நீர் வந்து வெற்றி தோல்வி சொல்லும்னார். பெருமாளாயும் சொல்ல முடியல. அப்போ கைலாசத்தில் இருக்க கடவுள் பகவானை அழைத்து வர சொல்லும் போது பெரியோனை கூப்பிட்டா, பெரியோனே நான் போய் வெற்றி தோல்வி சொல்லிட்டு வாரேன். நான் சொல்லிக் கொண்டு வர வரைக்கும் கைலாசத்தை நீ எப்படியாவது பாதுகாத்து, நீதான் பாதுகாக்கணும் அப்பா. அப்படி என்று பெரியோனிடத்திலே கைலாசத்தை ஒப்படைத்து விட்டு கடவுள் பகவான் வரும்போது பெரியோன் என்ற பாலகன் பகவானுக்கு பக்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். இறைவன் வந்தா இறைவனாலையும் தீர்ப்பு சொல்ல முடியல. அப்போ தேவாதி தேவர்கள் எல்லாம் மனங்கலங்கி நின்றார்கள். என்னடா ஊர்வசி மேனகையுடைய 2 பேரும் நாட்டியத்தை பார்க்க இவ்வளவு சனமிருந்து வெச்சி தோல்வி சொல்ல முடியலையா? கைலாசத்தில் இருக்கும் கடவுளாலையும் சொல்ல முடியலன்னு சொல்லும் போது உச்சினி மாகாளி பட்டணத்திலே ஆண்டு கொண்டிருக்கிறான் விக்ரமாதித்த மன்னன். நாரதர் மகாமுனிவர் வந்தார். நாரதர் சொன்னார், இந்த மாதிரி விக்ரமாதித்தனாலதான் வெச்சு தோல்வி சொல்ல முடியும். அப்ப விக்ரமாதித்தன் வந்து அங்க வெச்சு தோல்வி சொல்வதற்காக கைலாசம் வந்து கொண்டிருந்தான். வெச்சு தோல்வியும் சொல்லி முடிக்க அப்போ கைலாசத்தை 8 நாள் ஆட்சி. இறைவனை காணவில்லை. இறைவனை காணாமல் பார்த்தால் தாயான பார்வதி, மகனே பெரியோனே இறைவனை காணாம கைலாசம் இல்லாட்சி. உடனடியாக 8 நாளானது இறைவனை தேடி வா பெரியோனை என்று சொல்லும் போது பார்த்தார் பெரியோனும் இறைவனை போலவே அவதாரம் எடுக்க வேண்டும் என்று புலித்தோல் போத்தி ஆணைத்தோல் போர்வையும் கங்காதேவி அணிந்து சந்திரவரையை சூடி பெரியோனும் இறைவனாக வந்து கொண்டிருக்க தீர்ப்பு சொல்லி இறைவனும் வரும்போது பெரியோனை கண்டு எண்ணிலையும் இப்படி அழகாக இருக்கப்பா. அப்பா எண்ணிலையும் பெரியவனாய்
எண்ணிலையும் பெரியவனாய் பெரியவனா இங்க பெரியவர் தான் பெரிய சுவாமி பெரிய சுவாமி அம்மா போடுங்க அம்மா ஒரு குலவ ஒரு குலவ எங்க ஐயாவான பெரிய சுவாமி பெரிய சுவாமி ஆடுதையா பாடுதையா பாடுதையா எங்க ஐயா பெரிய சுவாமியுமா சாமியுமா ஆதாளி போடுதையா ஓடுதையா பெரியவர் தான் பெரிய சுவாமி பெரிய சுவாமி நான் பூலோகம் போகணுமா பூலோகம் போய் என்ன அநியாயம் நான் பூலோகம் போக மாட்டேன் நான் தாயாரு ஒன்று வேண்டும் அழகு சுந்தர நாட்சியத்தான் நந்தவனம் தன்னதியில சுந்தரம் போல் ஒரு வண்டை பிடித்து பெண்ணாக பிறவி செய்தார் அதுல மெல்ல ஒரு பெண் பறந்தார் அழகு சுந்தர நாச்சியம்மா போடுங்கம்மா ஒரு குலவ ஒரு குலவ அழகு சுந்தர நாச்சியத்தான் ஒரு குலவ ஐயாவான பெரிய சுவாமி நீ எண்ணிலையும் பெரியவனாய் நீ அவதாரம் எடுத்ததால நீ 12 வயது வர நீரு பாலகனாயிருக்கணுமே பிறகு என்னை போல் அவதாரமும் கொண்டதால நீர் எல்லாத்துக்கும் பெரியவர் தான் அம்மா போடுங்க அம்மா ஒரு குலவ பெரியவர் தான் பெரிய சுவாமி பெரிய சுவாமி சிறப்புடனே வருகையோ ஒரு குலவே உமக்கு சருகப்பட்டு தலப்பாவா உமக்கு சருகப்பட்டு வல்ல வெட்டான் அழகு சுந்தர நாச்சி அம்மா அம்மா செக்க நல்ல சிவப்பலகி சிவப்பலகி அழகு சுந்தர நாச்சி அம்மா அம்மா கொலை ஓடுங்க சுந்தர நாச்சிக்கு அம்மா பட்டுக்காரி பொட்டுக்காரி நீ பாவாட சட்டக்காரி ஐயா பெரிய சுவாமிக்குத்தான் நான் ஒத்தையில போக மாட்டேன் எனக்கு ஒரு பெண்ணு வேணும் இந்த பெரியவர் தான் பெரிய சுவாமி பகவானிடம் கேட்ட போது நந்த வேணும் தன்னாதியில சுந்தரம் போல் வண்டை பிடித்து அதிலே ஒரு பெண் பிறந்தா அழகு சுந்தர நாச்சி அம்மா நாச்சி அம்மா ஆனந்தமா தபசுநாதல் கதை படிக்க அருள் புரிவா கலைமகள தேவர்களும் அசுரர்களும் தேவாமிர்தமும் கடையணுமே தேவலோகம் தன்னதியில தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வருடத்துக்கு ஒரு முறை எப்படியாவது தேவ அமிர்தம் சாப்பிடலன்னா அவர்களுக்கு நரை மூப்பு என்பது கிடையாது. அதனால வருஷத்துக்கு ஒரு முறை தேவாமிர்தம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு சிவபெருமான் கிட்ட சொல்லும் போது சிவபெருமான் சொன்னார், இந்த மாதிரி தேவாமிர்தம் கிடைக்கணுமானா லேசாப்பட்ட காரியம் கிடையாது, அது பெருமாளுடைய திருப்பாக்கடல்ல போய் தான் கிடைக்கணும். அதனால நீங்க போய் தேவாமிர்தம் கிடைங்கோன்னா திருப்பாக்கடல்ல வந்து ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தியை வணங்கும் போது மாயவா கேசவா மதுசூதனா நீல நிறங்காத்த நரமுடையானே நீலமேல காமல சொருவா எங்களுக்கெல்லாம் வருடத்துக்கு ஒரு முறை தேவாமிர்தம் கிடையணுமே, இந்த வருஷமும் கிடையணும்னா அப்படியா? அப்போ தேவாமிர்தம் கிடையும் போது
திருப்பநல்ல கடலுக்குள்ள கடலே கொள்ளு திருப்பநல்ல கடலுக்குள்ள கடலே கொள்ளு பூமி ஒரு தாலியாக்கி தாலி தாலியாக்கி புத்திர சேடனத்தை மத்தாக்கி மத்தாக்கி ஆதி சேசனை அவங்க வடமாக பூட்டி எல்லோ அசுரர் எல்லாம் ஒரு புறமோ ஒரு போரமு தேவர் எல்லாம் ஒரு புறமோ ஒரு போரமு தேவா அமிர்தம் கிடைந்தாங்கோ அடைந்தாங்கோ தேவாமிர்தம் கிடையும் போது முதலாவது அமிர்தத்தில அண்ணன் மூத்தவளும் பிறந்தாளே இரண்டாவது அமிர்தத்திலே நம்ம ஸ்ரீதேவி பிறந்தாளே அமிர்தத்திலே அமிர்தத்திலே பிறந்தாளே. அப்போ முதலாவது அமிர்தத்திலே மூத்தவளும் தான் பிறந்தாள். மூத்தவன யாரு? எல்லாத்துக்கும் உறக்கத்தை கொடுப்பாளே அவ. அவளை கொண்டு வந்து முதுகிலே வைத்து கொண்டார். நான் மூன்றாவது அமிர்தத்திலே தேவாமிர்தம் பிறந்தது. தேவாமிர்தத்தை பெருமாள் கையில கொடுத்து, பெருமாளே நீர்தான் எல்லா மக்களுக்கும் பங்கு வைக்கணும். அப்ப ஏற்கனவே மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமிர்தத்தை பரிமாறினார் எம்பெருமான். அப்ப அசுரர்கள்ல ஒருவன் நம்ம மீண்டும் நீண்ட ஆயுளோடு வாழணும், வலது கையில ஒரு பாகத்தை வாங்கினான். வலது கையில ஒரு பாகத்தை வாங்கும் போது அந்த அசுரன் இரண்டாவது முறையாக இடது கையை நீட்டினான். பெருமாளுக்கு கோவம் வந்துட்டு, ஒரு முறை அமிர்தம் வாங்கினா நீ ஓரமா போய் இருக்க வேண்டியதானே, மீண்டும் எதுக்கடா நீ கையை நீட்டுத அப்படின்னு கையில இருந்த வெங்கல அகப்பையை கொண்டு அவன் தலையில ஒரு போடு அவ தலையில போட்டார்ல. அப்ப அரசர சபோகுதையா அப்ப பார்த்தானே அசுரன் அவன். ஐயாவே பெருமாளே அரசர சபோனதாளே நீ இமயமல அடிவாரத்தில் நீ இருந்து தாவம் செய்த யானா ஓ சிரசதுதான் வளரும் ஐயா, நீ தவம் அதுதான் இருந்த யானா, உனக்கு தவசுநாதன் என்று சொல்லி ஐயா இறைய வேணும் பேர் கொடுப்பார். அம்மா போடுங்க அம்மா ஒரு குலவ ஓடி வார அசுரர் அவர். ஏ தவம் அதுதான் இருக்கும் போது ஏ சிரசதுதான் ஏ வளருதையா, ஏ அரசரசும் வளருதையா, உனக்கு தவசுநாத என்று சொல்லி ஏ போடுங்கம்மா ஒரு குலவ ஏ ஐயாவான ஏ தவசுநாதன் ஏ அரசரசோடு பிறந்ததாலே உனக்கு அரசன் மகன் தவசுநாதன் நீர் கும்பம் வைத்து இருந்ததாலே ஏ கும்பம் அது வளருதையா. இந்த தவசுநாதன் இமயமல அடிவாரத்தை தவம் இருக்கும் போது ஒரு மூங்கில் வளர்ந்தது. அந்த கும்பத்துல ஒரு மூங்கில் வளர்ந்து அந்த முனி மூங்கில் வெடித்த ஆண்டி குளத்துல ஒரு ஆண்மகன் பிறந்தான். அந்த கும்பத்திலே பிறந்தவர் தான் ஏ முனியாண்டி ஈஸ்வரனா, ஏ கும்ப முனி பெரிய சுவாமி எம்மா போடுங்கம்மா ஒரு குலவ ஏ கும்ப முனி பெரிய சுவாமி நீரு பூலோ போகலாமே போகலாமே ஏ அரசன் மகன் தவசுநாதன் அப்பன் தவசுநாதன் என்பவர்க்கு தவம் அதுதான் வளரும் போது தாடியதும் வளருதையா. தவசுநாதா உம்முடைய தவ வல்லமையில
தவசு வளரும் போதும் தாடி வளர்ந்ததா. ஆடி வளருது அப்போ தாடி எதுவும் வளருதையா. வலது கையில் ஜபமாலையா, இடது கையில் மாத்திரக்கோ. ஏ பண்டார கிழவனாக ஏ தவம விட்டு இறங்குதாரே. உனக்கு அரசன் மகன் தவசுநாத. ஏ தவசுநாத ஏ அண்ணாவி கும்பமுனி பெரிய சுவாமி. அப்போ தவசுநாதன் என்பவரும் காவி வேசி யோக வேசி கக்கப்பரமும் கமண்டலமும் வலது கையில் ஜெபமாலையா. ஏ இடது கையதில மாத்திரக்கோ. ஏ இமயமல அடிவாரத்து ஏ வாராரே பெரிய சுவாமி. ஏ வாருமையா தவசுநாதா. நீர் ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஏ தவசுநாதா. நீர் என்னோடு புகழாம் போகலாமே. பாட வேண்டும் அப்போ எல்லாத்துக்கும் பெரியவர் தான் பெரிய சுவாமி. அழகு சுந்தர நாச்சியோடு அரச மகன் ஏ தபசுநாதன் ஆதிமகா ஏ கும்பமுனி. ஏ ஓடுதையா சாடுதையா ஏ சாடுதையா. ஏ ஊழச்சத்தம் போடுதையோ. அப்போ சுந்தர நாச்சி அம்மா அவ பட்டுக்காரி பொட்டுக்காரி. அவ பாவாட சட்டக்காரி சடையழகி முடியழகி. சுந்தர நாச்சி அம்மா சாம்புராணி வாசக்காரி. ஏ ஓடுகிறா சாடுகிறா சுந்தர நாச்சி அம்மா ஊழல் சத்தம் போடுகிறா. ஐயா எல்லாத்துக்கும் பெரியவர் தான் எங்க ஐயா பெரிய சுவாமியுமா. அம்மா போடுங்க அம்மா ஒரு குலவ. எங்க பெரியவர் தான் பெரிய சுவாமி. ஐயா பெரிய உண்டு பெணு கொடுத்தார். நீர் எண்ணிலையும் பெரியவனாய் நீ சிவனுடைய அமுசத்தில அப்பா என்னை நோக்கி வந்ததால ஏ எல்லாத்துக்கும் பெரியவனாய் எங்க ஐயாவான பெரிய சுவாமி. ஐயா சருகப்பட்டு தலப்பாவோ தங்கத்தால பூநூலா தால் போட்டும் தாவடமா. ஏ பொன்னாலே பூநூலா ஏ பூநூலா அவருக்கு பொன்பதித்த தாவடமா. அப்போ பார்த்தாரே பெரிய சுவாமி. ஆண்டவனே பகவானே நான் கையில பிறந்தாலும் நான் பூலோகம் போனுமானா நான் தனிமையில போக மாட்டேன். எனக்கு ஒரு பெண்ணு வேணும் என்று பெரிய சுவாமி கேட்ட போது பார்த்தாரே ஈஸ்வரனும் நந்தவனமும் தன்னதியில சுந்தரம்போ வண்டை பிடித்து ஏ அதிலே ஒரு பெண்ணாக ஏ அழகு சுந்தர நாச்சி அம்மா. அவ சிக்க நல்ல சிகப்பழகி அம்மா செந்துருக்கும் ஜபப்பலகே. அப்படியாக பெரியவன் பெரிய சுவாமியாக கையில பிறந்தார்.